உம்மால முட்டி போடு உம்மால இது டான்ஸ்னா டான்ஸ் தான் டான்ஸ் உம்மால அரிமாஞ்சு பாரு உம்மால பிரமாதமா பண்ணு உம்மால கீரி ஏய் உம்மால ஓ புது மாடல் 2025 எவனா சண்டை வந்தானோ ஒரு போட வடலங்காயத்துல எதுவுனே தான் நம்மளே என்ன நம்மளே ஏய் புது மாடல் போய் கொண்டப்ப காட்ட முறிச்சுக்கும் அச்சா விட பரவாயில்ல தொடப்ப அடியில் தண்ணி பிடிப்பேன் மண்ணில் குச்ச வாளியும் அதேதான் என் ஜெயிக்கும் குடுத்துறோம் போல இருக்கு ஏய் கும்மாளே எங்க அம்மால இழுத்த கொப்பனை இழுக்கிட்டா இசுமோ காத்து வர சும்மா தான் உட்காந்துங்க இசுமோ நான் ஜாலியா இருக்கும் அப்ப ஜாலியா இருந்தா போதும் போடா நான் பாரு நீ போடி நீ தான் ஆறதுக்கு வந்த நீ தான் போன என்ன பேசுற ஓர பேசுறா உன் மேல அவளுக்கு யாரு உன் மேல அஞ்சு பண்ணிட்டு நானு ஏய் மும்முல் என்ன யார் நீ கழிச்சுடுவ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஆமா போடி அதான் சொல்ல மாட்டேன் நான் செய்வேன் எந்த மாதிரி நல்லா சொல்லு நீ போடி அப்பால நெய்னாவா உங்க அம்மால வச்சுங்கிறாரா உங்க அம்மாளுக்கு ஹஸ்பண்டா உங்க அம்மாளுக்கு தாலி கட்டி வச்சுங்கிறாரா நைனான் சொத்துல பங்கு காப்பாவா ஐயோ கடவுளே நிஜமா நான் சொத்துக்காக அப்ப நீ சொத்துக்காக பார்த்தாது ஆயில வர மாட்டேன் வராத போடி நான் நீங்க யாரு அரண்மனை வேச்சேன் நீ போடி உன்ன போடி நீ ஆச்சே துடுவா நீ போடியா மெரியாதே பேசுறா நான் மெரியாது உனி இல்ல மெரியாது யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படினா மரியாதை கொடுத்து மரியாதை அது முதல்ல தமிழ்ல பேசணும் வெள்ளக்காட்சிக்கு வந்தா டிக்கெட் ஒரு தேக்கராஜ் போடியா பால வெள்ளக்காட்சி பேச அரமத காட்டக்க நீ போல பரமதக்கு நிக்கணும் நீ மனக்கன்னு பரமதக்கு பரானியோ பரமதே முக்கமா போடாங்க பண்டா பொம்மா ஐயா இல்ல பொம்மா ராய் நம்ம சொல்றான் அவளே கற்பனை வச்சுட்டாங்க நாம பேசுவான் நான் அவனுக்கு மேல நான் வாயை போட்டேன் அவ்வளவுதான் நான் சும்மா இருக்க மாட்டேன் என் தம்பி சும்மா இருக்க கதகளி ஆடுவான் என் தம்பி பாக்கலையா பெட்ஷீட் போட்டு படுக்க வச்சுக்கிறேன் ஏன் அவள் தான் நீ பாத்துக்க மாட்டேன் ஆனா நீ பாத்துன்னு வச்சுக்க நீ முத்துருவேன் அவளை சவப்பா இருக்கும் பையன் போடா நாடோடி எம்ஜிஆர் படம் 3 முறை பாத்துக்கிறேன் தெரியுமா பால் சண்டை போட தெரியுமா சொல்றேன் அந்த படத்துல அவர் பால் சண்டையோட நான் வேற ஒரு சண்டை ஒண்ணு பார்ப்பேன் நீ இப்பத்தி படம் பார்த்துப்ப அது வால் சண்டை இது அது வாயில பூச்சி பூந்துச்சு பூச்சிடா அது ஏதோ ஒரு பூ சொன்ன நீ உனக்கு பூச்சி போடி உனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு வராத போடி என்னது இங்க வச்ச பணம் காணுமா ஓ மை காட் இங்க வச்ச பணம் காணுமா காலம் மாறி போச்சு 2025 பணத்துக்கு கால் முளைத்திருக்கும் அது பாத்ரூம் போய்க்கும் வரும் புரியல பணத்துக்கு கால் முளைத்திருக்கும் பாத்ரூம் போய்க்கும் வரும் கால் முளைச்சா பாத்ரூம் வராது அப்ப ஏய் அப்படி இல்லடா பணம் எப்படி பாத்ரூம் போவோம் ஓ அந்த நோட்ல யாருக்கிட்ட காந்தி தாத்தா அவர் வராதா நான் எவ்வளவு நாள் தான் அடிக்கு நிற்பார் போய் வருவாரு ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் என்கிட்ட வந்து அழுவாரு டேய் உங்களுக்குலாம் நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேனடா வெள்ளக்காரன்னு வாங்கி தரதுக்காட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா என்ன எதிர்பார்த்தாட நான் வாங்கி கொடுத்தேன் அந்த ரூபாய் நோட்டை என் போட்டா போடல நீ கேட்டா உங்களா ஏன்டா என்ன கேட்காத ரூபாய் நோட்டை என் போட்டா போட்டீங்க எனக்கு போய் ஒயிட் சாப்பிட போறானே எனக்கு அச்சிங்கமா விராடு சரி கட்டிக்கிறானா நானு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நான் எவ்வளவு அச்சிங்கமா தெரியுமா அவன் கல்லாலேயே சேர்த்து நூந்துறான்பா காத்து வராது அவன் அது பண்ணா தெரியாது செய்யறான் ஆனா அந்த பொம்பளை நான் தூக்கிட்டு என்ன இங்க வச்சுக்கிறேன் யாரே காஞ்சி தாத்தா அந்த நோட்டா செல்ல கிழிஞ்சு போச்சு ஏன் செல்லல ஜம் ஐதாரா நோட்டு நெஞ்சு சாக்கிஞ்சிச்சு அட கடவுளே கம்பி கட்ட ஓட்றா ஏய் கம்பி கட்ட டேங்க போடியா பாரு ஏய் வந்துடா ஐயா இவன் தான் எடுத்துப்பான் இந்த முடிங்கடா இவன் தான் செக் பண்ணி பாரு ஐயா ஐயா என்ன ஐயா ஒரு வாய் போயா யோயா என்னமா ஏனா கேளுடா துட்டிட்டானா நான் ஏச்சே இருப்பா அங்க காத்துல அடி மூட் பண்ணி ஏத்து நான் சத்தியமா காத்துல அடிக்கறமே அப்ப காத்துல ஏய் நான் என்ன பண்ணுவேன்
வட போச்சு வாயிடா சொம்பள விட்டுட்டு ஒரு சாத்மா 4 முறை பறக்குதே கல்லை பறக்குதே வர வர அன்புகள் உணவு பெருங்குடி மக்களுக்கும் அரச குல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். இசையால் பலரை மயங்க வச்சு இந்த ஈழில் ஆலோசி இந்த முத்தார கஞ்சி பிசினஸ் கூட மாட்டான் மாலை கேட்டு உனக்கு உண்மையாவா உண்மையாக இவள் இசையால் பலரை மயங்க கட்டவிடத்தவன் இந்த முத்தார நம்மிடம் இருந்தா அவளும் வந்தார். அப்பா என்ன பணத்தை கூட கத்த முத்தாரத்தை கைட்டு கொடுக்குறீங்களப்பா? செலவாகிருந்தா யாருடைய முத்தாரம்? தாய் வந்து விட்டாலே மணிமேகலை அவருடைய முத்தாரம் தாய் முத்தாரத்தை கைட்டி நாட்டியக்காரிக்கு கொடுக்குறீங்களே. நாட்டியக்காரி கேவலம் நாட்டியக்காரி தான் இந்த நாட்டுக்கு அதை மறக்க ஐயா இது விலை உயர்ந்த முத்தாரமா? விலை மதிக்க முடியும். ஐயோ கடவுளே. ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எங்கதான் கிடைக்குது? இது எங்குமே கிடைக்காது. விலை மதிக்க முடியாது. ஒரே ஒரு அட்டை தான் கிடைக்கும். எங்க? செய்யாறு மீனாட்சி சொல்ல 30 ரூபாய் நீ வாங்கி கொடுத்த அந்த கஷ்டம் நீ ஹோட்டல்ல போறவன். இதனுடைய விலை என்ன தெரியுமா? 30 ரூபாய் சொன்னேன். 30 லட்சம் மாத்திட்டாம்பா டக்குன்னு. எனது மனைவி என் முத்தாரம் இது. சூப்பர். விலை மதிக்க முடியாது. சரி பாருங்க. உனக்கு உண்ண உணவு குடிக்க உடை இருக்க இடம் போட்டாமா போட்டா டக்குன்னு எதுக்காக இவ்வளவு அரண்மனை போட்டாமா ரூம் என்ன இவள் இசையால் பயங்கரக்கு சக்தி படைக்கிறார். ஒரு முறை இருக்கட்டுமே. வாய் மூடுங்க. அரண்மனையில அவங்க தங்க வச்சா பாக்கறவங்க எனக்கு அது பத்திக்கிச்சு என்ன சொன்னாலும் சரி அடுத்த வந்து கவலையே இல்லை. அவ்வளவுதான் கவலை கிடையாது. கேள்வி உனக்கு அனுபவம் வர உரிமையினர் வா தெரியும் அவருக்கு. போன அவருக்கு தெரியும் மொத்தம் தெரியும் அவருக்கு தெரியாது. ஐயா எனக்கு தெரிஞ்சா ஓப்போ உனக்கு பெரிய குத்தோசு என்னடா டாப்ரே தேவடியா நீ மட்டும் கேக்குறா யாரும் தெரியுமா மத உனக்கு? யாரு நினைச்சு பேசிக்கிறீங்க? உன் சித்திடா அவங்க அப்பா போய் கேட்டு பாரு. நைனா கேளு. வீட்டுல இருப்பாரா? போயிருப்பாரு. அடிக்கடி என் வீட்டுக்கு வருவாரா? என்ன சொல்லி விட்டியா? இதெல்லாம் பேச சொல்லு. ஐயா எனக்கு அவ்வளவு பெரிய ஸ்கூல் படிக்கல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? உனக்கு இல்லாதனால நீ கேளு. நீ ஆடிக்கிற நீ கேளு. இல்ல சொல்லு. முக்கல எனக்கு அவ்வளவு பெருசா இருக்குதுல்ல. என்ன தெரியுதா? கெஸ்ட் ஹவுஸ். ஆமா அதுல ஒரு ரூம் மட்டும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். உனக்கு என்ன ரூம் சொல்லு. நாங்க செய்யறோம். நாங்க செய்யறதில்ல. இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல? ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம். பாத்ரூம். இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சிருமா. நீ அங்கே பாத்ரூம்ல போலாம். பாத்ரூம்ல சாப்பிடலாம். பாத்ரூம்ல வந்து தூங்கலாம். இந்தியன் வேணாம் வெஸ்ட் ரூம் தான் வேணும். அட முட்டி போட்டு உட்கார முடியல. அப்படியே உட்கார்ந்தே போனோம். உனக்கு அதை விட ஒஸ்தி. நேத்து நெட்டுல புது மாடல் ஆர்டர் பண்ணிட்டேன். ஹெலிகாப்டர் வந்துங்குது. நாளைக்கு பாத்ரூம்ல மாட்டி விட்டுறேன். நீ உள்ள போ. நீ போய் உட்கார வேணாம். முட்டி போட்டு உட்கார முக்கா கூட தேவையில்லை. அப்படியே போனா பைப் ஒண்ணு வரும். உன்னை பார்த்த உடனே அப்படி வச்சு நான் தர நிற்கும். காத்து மூலி வரும். அது உனக்காகவே தயாராகி நீ தான் அதை ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். அவர் ஓபன் பண்ண முடியாது. ஏன்? அது அடிச்சுக்கும். அவரு போனா வச்சுக்கோம். ஆமா நாங்களா போனா அடிச்சுக்காது. விளங்காது. பெண்கள் அறைக்கு ஆண்கள் போக முடியாது. அது இல்லைங்க எல்லாத்திலும் ஒரே பாத்ரூம் தான். எவன்டா அவன் புடிச்சுக்கோண்ணா. பொம்பளை பாத்ரூம் கூட எட்டி பார்த்து கிடப்பீங்களாடா நீங்களாம்? உடம்ப கட்டிக்கல அதான் புடிச்சுக்கணும் கரெக்டா. எட்டி பார்க்கத்தான் அந்த துண்டு கீழ் வச்சு கட்டி வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா செவரு புள்ள போட மாட்டாங்களா? மூடு வாய மூடு. இதாமா மூணு ஒரு சைடு தெரிஞ்சு கிடக்குது. மூடு ஐயா வரேன். வாராதம்மா. நீ வாராத. கூட்டி வை. நாங்க வந்து வாரோம். சிறந்த உணவு. ஐயோ ஐயோ ஐயா ஏய் தண்ணீரடா. டாபே நீ கண்டா பேசுறா. என்னாச்சு? லோ பிபி.
லோ பிபி லோ பிபி ஆமா அதுக்கு நான் டீ குடிச்சா நல்லா இருக்கும் டீ குடிக்க யாரு இல்ல யாரு உள்ள வரலையாப்பா டீ ஐயோ எல்லாம் குடிச்சிங்கறாங்களே பாத்து பாய் டீ எடுமாரோ ஐயோ கமா பின்னாடி பாத்தீங்கன்னா போ பேராட்ட பேர் நல்லா தூக்கி நிக்குது 2 பசங்க உட்கார்ந்து வந்துருவானுங்க போல இருக்குது நீ நாளைக்கு ஆச்சரிட்டு போ அணுங்க செதுக்குமே 2 செதுக்கு சரி போ அப்படியே இருக்கு தூக்கி நிக்குது நாம் இருவரும் பகமையா இருந்தோம் உண்மைதான் இன்று பகமையை மறந்தோம் கண்ணுக்கு செவிக்கு விருந்தளித்தேன் ஆனால் சிறந்த உணவு இருக்கு உணவருந்தி உண்ணாடி செல்லும் இந்த முப்பது விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு உண்ண உணவு குடிக்க உடை இருக்க இடம் பார்த்துக்கொள்கிறேன் சென்று போய்விடுங்க நான் பட்ட வலையில் சிக்கிவிட்டான் மணிபுரி நாட்டு பார்க்காதவன் அந்த மாலை கேட்டு குத்துட்டான் தங்க இடம் குத்துட்டான் இனிமே தான் ஓ காயன இனிதான் ஆரம்பம் அப்ப மனார சும்மா ஆடிங்க இல்ல மணிபுரி நாட்டுக்கு ஆரம்பம் ஐயோ ஆரம்பம் சரி நானா பண்ணு ஆளவந்தானை பற்றி சரி அரண்மனையில் சாருவதற்கு சரி நான் சொன்னதை அப்படியே சொல்லு செவ்வளே